சிலர் பேரெல்லாம் இஷ்டத்துக்கு மாத்துவாங்க. ஆனா விவசாயிகளை தவிக்க விட்டு நடுத்தருல போராட்ட விட்டுருவாங்க. இன்னும் சிலர் விவசாயி வேடம் போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க. ஆனா விவசாயிகளை பாதிக்கிற சட்டங்களை ஆதரிப்பாங்க. விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவாங்க. வேளாண் துறையும் உழவர்களும் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலைந்து விவசாயத்தில் ஈடுபடக்கூடியவங்களுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை ஏற்படுத்தணும் தான். நாம ஆட்சி பொறுப்பேற்ற உடனே வேளாண்மை துறைன்னு இருந்த பெயரை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறைன்னு மாத்தணும். சிலர் பேரெல்லாம் இஷ்டத்துக்கு மாத்துவாங்க. ஆனா விவசாயிகளை தவிக்க விட்டு நடுத்தருல போராட்ட விட்டுருவாங்க. இன்னும் சிலர் விவசாயி வேடம் போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க. ஆனா விவசாயிகளை பாதிக்கிற சட்டங்களை ஆதரிப்பாங்க. விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசுல விவசாயிகளுடைய நலனும் வளர்ச்சியும் தான் முக்கியம். அதனால்தான் பயிர் உற்பத்தி திறன் ஆகியவற்றை உயர்த்தி விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நினைச்சோம். அதுக்காக வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட்டை போட ஆரம்பிச்சோம். இது வரைக்கும் ஏராளமான திட்டங்கள் அறிவிச்சு 5, அதாவது அக்ரி பட்ஜெட், வேளாண்மை துறையுடைய மானியம் பட்ஜெட் 5 அக்ரி பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சிருக்கிறோம். இந்த 5 அக்ரி பட்ஜெட்டையும் சேர்த்து உங்களுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி எவ்வளவு தெரியுமா? 1,94,000 கோடி ரூபாய் உங்களுக்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை. இதுல 5வது லேட்டஸ்டா பட்ஜெட் போட்டோம்ல, இந்த வருஷத்துக்கு 5வது அக்ரி பட்ஜெட் மட்டும் 45,661 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். இது 2021-22 ஒப்பிட்டா 33 விழுக்காடு அதிகம். அதுக்காக நான் கேட்க விரும்புவது, அது மட்டும் வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். தேவையான மின்னணு சாகுபடி தொழில்நுட்பங்கள், பாதுகாக்கப்பட்ட சூழல் சாகுபடி, நன்னெறி வேளாண் முறைகள், சந்தைசார் சாகுபடி, உணவு பதப்படுத்துதல், எல்லாத்துக்கும் திட்டங்களை வகுத்து இன்னைக்கு நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 5 வருஷமா மேட்டூர் அணையை கரெக்டா திறக்கிறோம். அதோட 20 லட்சம் விவசாயிகள் பயனடையக்கூடிய வகையில் 481 கோடி ரூபாய் செலவுல குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முதல் முறையா டெல்டா அல்லாத மாவட்டங்கள்ல கார், குறுவை, சொர்ணவாரி பருவங்கள்ல நெல் சாகுபடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தை 132 கோடி ரூபாயில செயல்படுத்தி இருக்கோம். கிராமங்கள்ல உழவு தொழிலை வலுப்படுத்த வேண்டும்னு அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தோட இணைச்சு 5 ஆண்டு திட்டமா கொண்டு வந்தது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். 12,525 கிராம ஊராட்சிகளையும் செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டத்தால 54,701 ஏக்கர் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி நம்ம அரசுடைய சாதனைகள் ஏராளமா இருக்கு. ஹைலைட்ஸா இன்னும் சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா, விவசாயியுடைய நலனையும் காக்கணும், மக்களுக்கு தரமான உணவு கிடைக்கிறதையும் உறுதி செய்யணும்னு பாரம்பரிய வேளாண் சாகுபடிக்கு முக்கியத்துவம் அளிச்சு 320 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுல 27 லட்சம் விவசாயிகள் பயனடையக்கூடிய வகையில மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். விவசாயிகள் தங்களுடைய நிலத்தை பற்றி அறிந்து உரமிடணும். தமிழ் மண்வளம் இணைய முகப்பை உருவாக்கி இருக்கிறோம். அதுக்காக 2022 இருந்து
43,017 ஏக்கர் பரப்புல சாகுபடி செய்கிற வகையில 800 மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகளை 67,651 விவசாயிகளுக்கு விநியோகம் செஞ்சிருக்கிறோம். முந்தைய ஆட்சியாளர்கள் கண்டுக்காம கைவிட்ட 125 உழவர் சந்தைகளை நவீன வசதிகளோடு புனரமைச்சதோடு 14 உழவர் சந்தைகளையும் நாம் அமைச்சிருக்கிறோம். பனை வளங்களை பாதுகாக்கிற பனை மேம்பாட்டு இயக்கம், உழவர் செயலி, வாடகை செயலின்னு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.